ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலாஸ் மாரல் ஸ்டோரிஸ். வாங்க இன்னைக்கு ஸ்டோரி பார்க்கலாம். ஒரு ஊரில் ஒரு வியாபாரி இருந்தாரா. அந்த வியாபாரி ஒரு நாள் அவரோட பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு காட்டு வழியில் அடுத்த ஊருக்கு போயிட்டு இருந்தாரா. அப்போ போயிட்டுருக்க வழியில் ஒரு சிங்கம் அந்த வியாபாரியோட பொண்ணை பார்த்துச்சா. அந்த சிங்கத்துக்கு அந்த வியாபாரியோட பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சா. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப அழகாக இருந்தாங்களா. அதனால் அந்த சிங்கத்துக்கு அந்த வியாபாரியோட பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சா. உடனே அந்த சிங்கம் போய் அந்த வியாபாரிகிட்ட கேட்டுச்சா, என்னென்னா நீங்கள் உங்களோட பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சா. உடனே அந்த வியாபாரி ஒரு 2 நிமிஷம் யோசிச்சாரா. என்னென்னா நம்ம பொண்ணை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த சிங்கம் நம்ம மேலே பாஞ்சு நம்மளை கொன்றுமே அப்படின்னு யோசிச்சுட்டு உடனே அந்த வியாபாரி சொன்னாரா, என் பொண்ணுக்கு நம்ம சிங்கத்தோட பல்லு நகம்லாம் பார்த்தா ரொம்ப பயம். சிங்கத்தை பார்த்து கூட அவ்வளோ பயப்பட மாட்டா. சிங்கத்தோட பல்லு நகம் இதெல்லாம் பார்த்தா ரொம்ப பயந்துக்குவா. அதனால் நீ உன்னோட பல்லு உன்னோட நகத்தையெல்லாம் பிடுங்கிரு அப்படின்னு சொன்னாரா அந்த வியாபாரி. உடனே அந்த சிங்கம் அது எப்படி பிடுங்கிறது அப்படின்னு கேட்டுச்சா. உடனே அந்த வியாபாரி வாயை காட்டு, நான் பிடுங்கி விடுறேன் அப்படின்னாரா. உடனே அந்த சிங்கமும் வாயை காட்டுச்சா. எல்லா பழையும் பிடுங்கிட்டாரா, எல்லா நகத்தையும் பிடுங்கிட்டாரா. அப்புறம் அந்த சிங்கம் கேட்டுச்சா, இப்போ உங்கள் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா அப்படின்னு கேட்டுச்சா. உடனே அந்த வியாபாரி கல்யாணம் பண்ணி வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு குச்சி எடுத்து அடித்து அந்த சிங்கத்தை துரத்தி விட்டாரா. அதனால் அந்த சிங்கம் அந்த காட்டோட அரச பதவியை இறந்துருச்சா. அப்புறம் அந்த சிங்கம் அதுக்கு மேலே ஹண்ட்டும் பண்ண முடியாது, சாப்பிடவும் முடியாது. ஏன்னா அதுக்கு பல்லும் கிடையாது, நகமும் கிடையாது. அதனால் அரச பதவியிலிருந்தும் இறந்துருச்சு. அதனால் ஒன்று சாப்பிடவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னென்னா, பேராசை பெருநஷ்டம். தேங்க்யூ.